வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இடி அப்படிங்கிற ஒன்று இன்றைக்கி கேள்விக்குறியாகக்கூடிய வகையில் வரக்கூடிய விஷயம். டெல்லி தலைமைக்கே பெரிய அதிர்ச்சி கொடுக்கும் இடி அதிகாரிகள், சில அதிகாரிகள். யார் அவர்கள்? இன்றைக்கி துரைமுருகன் இன்னும் நிறைய பேர் மேலே வந்து இடி வந்து பாய தயாராகி இருக்குது. துரைமுருகன் மேலே ஏற்கனவே வந்துருச்சு. இன்னொரு 6 பேர் மேலே லிஸ்ட்டில் இருக்காங்க. இதற்காக ஒரு 4 படைகள் இடிக்குன்னு இடி சிறப்பு படைகள் தமிழகம் வந்துட்டாச்சு. சரி, என்ன பிரச்சனை, ஏன் நடவடிக்கை அப்படின்னு கேட்கும்போது நம்மளே சொன்னோம், என்னங்க இடி வருது ஒன்றுமே இல்லையன்ட்டு. இடியில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளே விலை போய்விட்டார்கள். சில அதிகாரிகள் தான், இந்த நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க. சில அதிகாரிகள் ஏற்கனவே இதே மாதிரி வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜெகத்ரட்சகன் அவர்கள் வீட்டுக்கு போகும்போது முன்னாடியே அவருக்கு தகவல் சொல்லிட்டாங்க. எல்லாமே எல்லாமே இருக்குதுங்க, அதனால் இடி எங்களுக்கு வரும் போகும் அப்படின்னு ஈஸியாக கேஷுவலாக வந்து துரைமுருகன் பேசினார்ல. அதற்கு பின்னணியில் என்ன இருக்குன்னா, ஏற்கனவே எல்லாம் பேசிட்டாங்க. அதனால தான் வந்து ஒரு பொருளும் எடுக்க மாட்டாங்க. கேட்டால் கட்டுக்கட்டாக பணம் வைரநகைகள்லாம் சொல்லுவாங்க. ஒன்றும் நடக்காது, மூவும் ஆகாது. யார் யார் அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி டெல்லிக்கு போயிடுச்சு. அவர்களை கட்டம் கட்டுவதற்கு இன்றைக்கி உளவுத்துறை ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய தகவல்கள். இது ஒரு குறிப்பிட்ட நாளிதழில் இன்னும் கொஞ்சம் விரிவாகவே போட்டிருக்காங்க. நம்ம யாரையும் தனிப்பட்ட முறையில் குறை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக விஷயத்தை மட்டும் சொல்லுவோம். எல்லா இடத்திலும் இப்போ திமுக அதிகாரிகள் எல்லா இடத்திலும் இந்த கருப்பு ஆடுகள் இருப்பாங்க. என்னென்னா, அவர்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு, உங்களுக்கு தெரியும்ல, அரசாங்க ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா பெரும்பாலும் நல்லவர்கள் இருந்தாலும் சில பேர் கைவிட்டு வாங்குறவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ லஞ்சம் வாங்கி நிறைய பேர் மாட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். நேர்மையான மிகச்சிறந்த அதிகாரிகளும் இருக்காங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சில பேர் பண்ணுற தவறால் பெரும்பான்மையானவர்களுக்கு ஒரு கெட்ட பேர் வருது. இப்போ இதுவும் அதுதான். இடி அப்படிங்கிறது என்ன, ஒழுங்கான ஒரு அமைப்பாக இருந்தது. இன்றைக்கி பிஜேபி ஆஃபீஸில் இது எப்படி இருக்குதுன்னு தெரியும். அதனால தான் இடி மேலே ஒரு மரியாதை இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இடி அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழகத்தில் திமுக அது சார்ந்த அவங்களுடைய சகாக்கள் இதை வந்து ஒரு ரெய்டு பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு. இந்த உத்தரவு தான் இப்போ இவரை வந்து நம்ம துரைமுருகன் அளவுக்கு போனது. இப்போ துரைமுருகன்கிட்ட போயும் பெருசாக ஒன்றும் எடுக்கலை அப்படின்னா, அவரும் கேஷுவலாக இருக்கார் அப்படின்னா என்ன விஷயம்னு பார்க்கும்போது, இல்லைங்க ஏற்கனவே தகவல் சொல்லிடுறாங்க. எப்படி இந்த தகவல் பரிமாறப்படுகிறது? இடி அப்படிங்கும்போது ஒருத்தரை வந்து வீட்டை ரெய்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நடைமுறை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எப்படின்னா, யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க. இது எங்கே பிரச்சனையாக வந்ததுன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கே ரெய்டு பண்ண போகும்போது லோக்கல் போலீஸாருக்கு கூட தகவல் தெரிவிக்காமல் போயிட்டாங்கங்கிறாங்க. இடி எப்பயுமே போகும்போது லோக்கல் போலீஸாருக்கு தகவல் தெரிவித்தா அவங்க ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு சொல்லிடுவாங்க. அப்படிங்கிறனால சொல்ல மாட்டாங்க. இது செந்தில் பாலாஜி தரப்பில் போகும்போது என்ன ஆச்சுன்னா, டக்குன்னு உள்ளே போனவுடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த கட்சிக்காரங்களாம் சேர்ந்து அந்த கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயமாயிடுச்சு. மேற்கு வங்காளத்தில் இதே மாதிரி தான் இடி வந்து ஒரு கிராமத்தில் ரெய்டுக்கு போகுது. அந்த சாகிப் தான் அவர் வீட்டுக்கு ரெய்டுக்கு போகிறாங்க. அங்கே ஊர் மக்கள் வந்து ஈடின்னு தெரியாமல் அடிச்சிட்டாங்க. இதே மாதிரி பீகார்லேயும் அடிச்சிட்டாங்க. இது மாதிரி நடக்கும் சம்பவங்கள். இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, ஜெகத்ரட்சகன் அவர் வீட்டில் ரெய்டு பண்ணும்போது பெரும்பாலும் வந்த தகவல் என்னென்னா, இல்லைங்க ஏற்கனவே ஜெகத்ரட்சகன் சொல்லிட்டாங்க, ஐயா உங்கள் வீட்டுக்கு வரேயா, இத்தனை மணிக்கு 9 மணிக்கு கரெக்டாக வீட்டில் இருப்பேயா, அப்படியாப்பா வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க தொடச்சி வச்சுருவாங்க. இவங்க போய் 4 நாள் ரெய்டு 5 நாள் ரெய்டுன்னு பதட்டமாக ஜெகத்ரட்சகன் கைதாவாரா, கதிர் ஆனந்த் கைதாவாரா, அடுத்து என்ன நடக்கும், விரைகிறது அப்படின்னா நம்ம தம்ப்ளின் போகிறதுக்கு சரியாக இருக்கும். ஒன்றும் நடக்காது. இது வரைக்கும் எதாவது நடந்ததா? அப்போ என்ன நடக்குதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகளே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஏற்கனவே அந்த மாதிரியான ஒரு அதிகாரியை மாற்ற சொல்லி பெரிய ப்ரெஷர்லாம் கொடுத்து ஏகப்பட்ட வேலைகள் பண்ணாங்க. இன்றும் அந்த நடைமுறை துறையுது. சில அதிகாரிகள் இன்றைக்கும் சில விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா, இந்த இடி அதிகாரிகள் மத்தியிலேயே தமிழ்நாடு அப்படின்னா போட்டியாம். தமிழ்நாட்டுக்கு போய் வந்து வேலை பார்க்கணுன்னா போட்டி. அதே மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் அங்கெல்லாம் போக மாட்டாங்க. இது நம்ம மும்பை தான் பணம் குளிக்கக்கூடிய இடம். அங்கேயும் போகாமல் தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னா, ஆமாங்க தமிழ்நாட்டில் போனோம்னா இப்போ லம்பாவாக அடிச்சுட்டு வந்துடலாம். ஒரு டைம் போனோம்னா போதும், பக்காவாக அடிச்சுட்டு வந்துடலாம். ஒரு அதிகாரி இன்னொரு மாமூல் வாங்குகிற அதிகாரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னொருத்தர் ஃபோன் போட்டு சொல்கிறது, தமிழ்நாட்டு பக்கம் வந்தீங்கன்னா சரியான காசு. அதை உறுதிப்படுத்தும் விதமாக அங்கித் திவாரி விஷயம் என்னாச்சு? நம்மளும் இடியை வந்து சூப்பர்னு நினச்சோம். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கும்போது அங்கித் திவாரி எப்படி மாட்டினார்? என்னாச்சு கதை? மாட்டினார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன வழக்கு நடந்துட்டு இருக்குது, அது எங்கே போகுது என்ன யாருக்குமே தெரியாது. இடி அதிகாரிகள் தவறாக ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணால் 2 வருஷம் சிறை தண்டனை. இது வரைக்கும் யாராவது 2 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சாங்களா? அங்கித் திவாரி வெளில வந்துட்டார், ஊருக்கு போயிட்டு வர்றாரு சார். அவர் மீதான வழக்கு என்னாச்சு, என்ன நடந்தது எதுவுமே தெரியலையே. அப்போ அது அடுத்தடுத்த மேட்ரு வந்தால் போயிட்டே இருக்கும்.
இப்போ என்ன டெல்லிக்கு போன தகவல் இல்லைங்க, நீங்கள் இடி அதிகாரி அனுப்புகிறீங்க, தமிழ்நாட்டுக்கு போகணுன்னு அடம் பிடிச்சி போகிறாங்க. போகும்போது இங்கே ஒரு சிண்டிகேட் மாதிரி அமைச்சு எந்த ஆளுங்கட்சி இருக்குதோ அவங்கக்கிட்ட சில விஷயம் பண்ணி கண்டுக்க மாட்டுறாங்க. இடி ஆஃபீஸர் தான் பணமலை. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய சில பேர் ஏற்கனவே துரைமுருகன் அவர்களுக்கும் தகவல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் நாங்கள் யார் யாரை பண்ண போகிறோங்கிறதும் தகவல் சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் கூட ஒன்றும் கிடைக்காது, இந்த கேஸே நிற்காது அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த அதிகாரிகளை களையெடுக்கும் வேலை ஏகப்பட்ட வேலைகள் நோட் பண்ணிட்டாங்களாம். இன்னொரு பக்கம் அண்ணாமலைக்கும் பிரச்சனை. அண்ணாமலை என்னன்னா எப்படியும் ஒரு பண்ணணும்னு நினைக்கிறார், ஒன்றுமே முடியல. பாம்பின் கால் பாம்பரியும். அண்ணாமலை ஏற்கனவே ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், அவருக்கு தெரியாதா என்ன நடக்கும், என்ன நடந்திருக்கும், எப்படி இந்த தகவல் சொல்கிறாங்க, இந்த நெட்வொர்க் எப்படி ஆரம்பிக்குது, அவங்களுக்குள்ள கோடு வேறு என்ன, என்றைக்கு சொன்னால், அதாவது என்னென்னா இடியை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் தான் நாம் ஒரு இடத்துல ரைடு பண்ண போகிறோம், எல்லோரும் அசம்பிள் ஆகிருங்கன்னு தான் முதல்ல வருவாங்க. இதே போல் ஏவா வேலு அவர்கள் நினைக்கிறேன். அப்போ ரைடு வரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட படை வந்துருச்சு, ரைடு போகிறாங்க. கடைசி நேரத்தில் ரைடு ஸ்டாப். என்னென்னா முன்னாடியே யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இடி போகும், எல்லா அதிகாரியும் வந்துட்டாங்க. அப்போ எவ்வளோ தான் நீங்கள் அக்யூரேட்டாக இருந்தாலும் தவறுகள் நடக்கிறது. அந்த தவறுகளை யார் பிடிக்கணுமோ அந்த அதிகாரிகளே தவறு செய்யும்போது டெல்லி என்ன பண்ணுவோம், டெல்லி ஆள் தான். பிஜேபி மோடி அமித்ஷாவோ டெய்லி வந்து என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு கேட்டுருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு 1008 வேலை, அவங்க பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து. அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சரி வந்துட்டோம், ஒரு டைம் தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்டு கிடைக்காது, ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வழக்கு வந்தா அப்படின்னு பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இது வந்து பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நீதி நேர்மை எல்லாம் போய் ஒரு ஊழல் செய்ய வேண்டியது, அந்த ஊழலை யாராவது விசாரிக்க வந்தால் அவரும் ஊழல் செய்ய வேண்டியது. பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் அவர் ரைடு பண்ணாருன்னு தெரியும், இவர் ஒன்றுமே இல்லைம்பாரு. மக்கள் வந்து இல்லைல்ல அது வந்து பண்ணிடுவாங்கன்னு நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இடியோடைய அதிகாரம் அப்படிங்கிறது கடந்த காலத்தில் எப்படி இருந்த அதிகாரம் இன்றைக்கி எந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்குது, இனியும் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது தான் ரொம்ப வருத்தமாகுது. அப்போ நியாயம் தர்மம் எதுவுமே இல்லை. சரி, நம்ம ஒரு கட்சியை குறை சொல்ல முடியாதுங்க. ஏங்க நீங்கள் ஒரு கட்சியை குறை சொல்லிக்கிறீங்க, நீங்கள் அனுப்புகிற படையே அந்த மாதிரி இருந்தால் அந்த கட்சிக்காரங்க சாமர்த்தியம். ஏற்கனவே நிறைய பேர் இப்படி தான் நடந்துகிட்ருக்காங்க. எவ்வளோ விஷயத்தை நம்ம பார்க்குறோம். சின்னால் தப்பு பண்ணார்னா லஞ்சம் வாங்கிய உதவியாளர் கைது. எவ்வளோ லஞ்சம் வாங்கினார், 500 ரூபா. பட்டா மாறுதலுக்கு 500 ரூபா. பெரிய இடத்தில் இருப்பவர்களுக்கு ஒன்றுமே நடக்க போவதில்லை. அவங்க இன்னும் ஒயிட் காலரோடு தான் இருக்காங்க. யார் என்ன பண்ண முடியும்? ஒருவருக்கு தண்டனை கொடுத்தா தான். நாங்கள் இப்போ அங்கித் திவாரி அவர்கள் பண்ணது உண்மை அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுத்துருக்கணுமா இல்லையா? எவ்வளோ நாள் வழக்கு போட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் அது என்ன பேச்சாச்சுன்னே தெரில. இப்போ இந்த விஷயம் எப்படி பூதாகரமாகுது? இந்த 4 படை வந்து இறங்கியிருக்காங்க, இத்தனை பேரை வந்து வளைக்க தீர்மானம் அப்படிங்கிறது திமுக தரப்புக்கு தெரிஞ்சு போச்சான். அவங்க ரொம்ப உஷாராயிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது இனிமேல். இது வந்து எப்படின்னாங்க பெரிய நெட்வொர்க். இடி அப்படிங்கிறவங்கள நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கேட்குறாங்க என்ன அங்கே நடக்குதுன்னா, இப்போ இடி அதிகாரியாக இருக்காருன்னா அவரை நீங்கள் நேரடியாக அணுக முடியாதான். அதுக்குன்னு சில பேர் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து வெளியில் ஒட்டி இருப்பாங்க, வெளியாட்களுக்கு அனுமதி இல்லைன்னு. சில நம்மளே உள்ளே போவோம், பார்த்தா வெளியாள் இருப்பாங்க 2-3 பேர். எப்படிங்க இவங்கெல்லாம் அனுமதி இல்லை? அது சும்மா போடுவோம் சார், லஞ்சம் வாங்குவதும் குற்றம், லஞ்சம் கொடுப்பதும் குற்றம். கரெக்டு. இன்றைக்கி எல்லா அலுவலகங்களும் கரெக்டாக நடந்திருக்கிறதா? சிறந்த அதிகாரிகள் இருந்தாலும் சில பேர் பண்ணுற தப்பான ஒட்டுமொத்தத்துக்கும் அதே மாதிரி தான் இங்கே நடக்குது. இப்போ டெல்லிக்கு போயிடுச்சு, விரைவில் அவர்களுக்கு கட்டம் கட்டுப்படுவாங்க. ரைட்டு, கட்டம் கட்டுறது ஓகே. அடுத்து வரக்கூடிய அதிகாரிகளை நீங்கள் எப்படி கண்காணிப்பீங்க? அதான பிரச்சனை. இப்போ பிஜேபிக்கு என்ன பிரச்சனை? ரைட்டுங்க இவங்களை பண்ணிட்டீங்க, அடுத்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்படியே கண்காணிப்பீங்களா? பிஜேபி பணம் கொடுக்குமா, இங்கே இருக்கவங்க அதிகமாக கொடுப்பாங்களா? பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் சொல்லுவாங்கள்ல, இது கலிகாலம் அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நியாயம் தர்மம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா வேலையே நடக்காது. காரி ஆகிறதுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யுங்கிற லெவலுக்கு உலகம் போய்விட்டது. நல்ல மனிதர்களை பார்ப்பதே அரிதாயிடுச்சு. நல்லதை பற்றி பேசினாலும் எதிர்பார்க்கக்கூடிய காலம். அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் நம்மளுடைய முயற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த விஷயம் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு கொள்கிறது. இந்த 4 படை போட்டு நிறைய பேரை அமுக்கலான்னு நினச்சாங்க, திட்டம் படுதோல்வி. மீண்டும் திமுக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. பார்ட்டி வச்சு கொண்டாடாத கடை தான். இதான் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.